இந்த அளவிற்கான ஒரு ஏற்பினை நிகழ்த்துவதற்கு தொடர்ந்து போராட்டத்தை நடத்தி வந்திருக்கக்கூடிய தலித் எழுத்தாளர்களை, போராளிகளை, ஆய்வாளர்களை, பண்பாட்டு செயல்பாட்டாளர்களையும் நான் இந்நேரத்திலே பெருமையோடு நினைவுகூர கடமைப்பட்டிருக்கிறேன். அமெரிக்காவில் இருந்த ஆப்ரோ அமெரிக்கர்கள் என்று சொல்லப்படக்கூடிய கருப்பினத்தவர்கள் வெள்ளையர்களால் தாங்கள் அடிமைப்பட்டதற்கு எதிராக அவர்களால் இருட்டடிப்பு செய்யப்பட்ட, பறிக்கப்பட்ட, மறைக்கப்பட்ட அடையாளங்களை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்கான போராட்டத்தை 20ஆம் நூற்றாண்டில் தொடங்கினார்கள். கருப்பின தலைவர்களுடைய வரலாறு, அவர்களின் போராட்டம், பண்பாடு, கலை, இலக்கியம் போன்றவற்றை மீட்டெடுக்கக்கூடிய பணிகளை அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னெடுத்தார்கள். தொடக்கத்தில் அது ஓரளவு வரவேற்பை பெற்ற பின்னால் தொடர்ந்து அவர்கள் செய்த முயற்சியின் காரணமாக, தொடர்ந்த செயல்பாடுகளின் காரணமாக ஒரு கட்டத்தில் அவர்களை புறக்கணித்த, அவர்களை அடிமைப்படுத்திய அந்த அமெரிக்க நாட்டின் அரசாங்கமே கருப்பினத்தவர்களின் வரலாற்றையும் பண்பாட்டையும் ஏற்று அவற்றை தானே ஒரு விழாவாக, ஒரு அரசு நிகழ்வாக மாற்றக்கூடிய ஒரு போக்கை ஏற்படுத்த முடிந்தது. இது அமெரிக்க வரலாற்றில் நடந்தது. கருப்பர்களுடைய வரலாறு இன்றைக்கு அங்கிருக்கக்கூடிய அரசாங்கத்தாலும் வெள்ளையர்களாலும் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. அது புறக்கணிக்க முடியாத ஒரு இடத்தை பெற்றிருக்கிறது. அன்பிற்குரிய நண்பர்களே, கிட்டத்தட்ட 1990களில் தலித் இலக்கியம், தலித் பண்பாடு என்கிற வகைமைகளின் கீழ் தொடங்கிய இங்கிருந்த போராட்டம், தலித்துகளுடைய இலக்கியத்தையும் பண்பாட்டையும் மீட்டெடுப்பதற்கான போராட்டம், இன்றைக்கு தமிழ்நாடு அரசு அதனை ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் சார்பில் எல்லோரும் பாராட்டத்தக்க வகையில் வெகு சிறப்பாக ஒரு விழாவாக ஏற்பாடு செய்திருக்கிறது. இதனை தலித்துகளுடைய இதுவரையிலான முயற்சிகளை, போராட்டங்களை தலித்துகளின் முன்னோடிகள், தலைவர்கள், பெரியவர்கள், போராளிகள் போன்றவர்கள் செய்து வந்த செயல்பாடுகளுக்கான அங்கீகாரமாக இதனை நான் பார்க்கிறேன். அந்த வகையில் தமிழ்நாடு அரசின் இந்த முயற்சியினை வெகுவாக பாராட்டுவதோடு வாழ்த்தவும் கடமைப்பட்டிருக்கிறேன். அதே வேளையில் இந்த அளவிற்கான ஒரு ஏற்பினை நிகழ்த்துவதற்கு தொடர்ந்து போராட்டத்தை நடத்தி வந்திருக்கக்கூடிய தலித் எழுத்தாளர்களை, போராளிகளை, ஆய்வாளர்களை, பண்பாட்டு செயல்பாட்டாளர்களையும் நான் இந்நேரத்திலே பெருமையோடு நினைவுகூர கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பிற்குரிய தோழர்களே, எனக்கு முன்னால் பேசிய அன்பிற்குரிய நண்பர்கள் எழுத்தாளர் அழகிய பெரியவன், கோ ரகுபதி ஆகிய இருவரும் பேசியதனுடைய தொடர்ச்சியில் சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பொதுவாக ஒடுக்கப்பட்ட மக்கள் என்றால் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்கிற சித்திரம் இருக்கிறது என்றால், அவர்கள் எதுவுமற்றவர்கள், அவர்களுக்கு இந்த சமூகத்திலே எந்த உரிமையும் கிடையாது என்பதான ஒரு பார்வை இருக்கிறது. அதற்கு இணையாக அவர்கள் பற்றியான இன்னொரு பார்வையும் இருக்கிறது. அவர்கள் ஏதோ ஒரு வகையில் இழிவுபடுத்தப்பட்டவர்களாக, அவர்களுடைய வரலாறு, பண்பாடு, வாழ்க்கை முறை, உணவு முறை எல்லாமே ஏதோ ஒரு வகையில் இழிவுபடுத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது. உண்மை என்ன? அழகிய பெரியவன் அவர்கள் சொன்னதைப் போல இது ஒரு மகத்தான பொய். இந்த இரண்டுமே
மிகப்பெரிய பொய். இந்த பொய்யை திரும்ப திரும்ப சொல்ல வைத்ததன் மூலம், இந்த பொய்யை வெவ்வேறு வகைகளில் பரப்பியதன் மூலம் மற்றவர்களை மட்டுமல்ல, ஒரு வகையில் ஒடுக்கப்பட்ட மக்களையே கூட ஒருவேளை நாம் அப்படிப்பட்டவர்கள் தானோ என்று நம்ப வைக்கக்கூடிய ஒரு உளவியல் ரீதியான தாக்குதல் இங்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. உண்மை என்னவாக இருக்க முடியும்? எப்படி இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அடையாளங்களின் மீது இவர்களுக்கு உரிமை இல்லாமல் இருக்க முடியும்? எப்படி இவர்கள் ஏதுமற்றவர்களாக இருந்திருக்க முடியும்? ஏனென்றால் இவர்கள் உழைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இங்கு இருக்கக்கூடிய எல்லா அடையாளங்களும் எல்லா வளங்களும் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உழைப்பினால் உருவானது. அப்போ ஒரு பக்கம் அவர்களுடைய உழைப்பினால் உருவானதாக இருக்கிறது. அப்போ இன்னொரு பக்கம் என்ன சொல்லப்படுகிறது? அவர்களுக்கு இங்கு எதுவுமே சொந்தமில்லை என்று சொல்லப்படுகிறது. இது ஒரு முரண்பாடாக தெரியவில்லையா? இந்த முரண்பாட்டை தக்க வைத்திருப்பதுதான் ஜாதி என்கிற பொய். இவற்றை மாற்ற வேண்டும், இவற்றை மறுக்க வேண்டும் என்பதற்கான வேறு வெகுவான போராட்டத்தை தலித் முன்னோடிகள், செயல்பாட்டாளர்கள் தங்களுடைய தொடர்ச்சியான எழுத்து, பேச்சு, கலை, இலக்கிய செயல்பாடுகளின் மூலம் நிகழ்த்தி வந்திருக்கிறார்கள். நண்பர்களே, அந்த வகையில் நான் இங்கு 2 பேரை பற்றி குறிப்பிட விரும்புகிறேன். ஒருவர் அண்மையிலே காலமான சிந்தனையாளர், திறனாய்வாளர் பேராசிரியர் ராஜ் கௌதமன் அவர்கள். கிட்டத்தட்ட 1990களில் தலித் என்கிற வகமையின் கீழ் ஒடுக்கப்பட்டோர்களுடைய, ஆதி திராவிடர்களுடைய, பழங்குடியினர்களுடைய இலக்கியம் எழுச்சி பெற்ற போது அவற்றுக்கு அறைகூவல் விடுத்தவர்களில் முன்னோடியாக இருந்தவர் திரு ராஜ் கௌதமன் அவர்கள். ராஜ் கௌதமன் அவர்கள் 2 பணிகளை செய்தார். ஒன்று, இந்த மக்களுக்கு, இந்த மக்களை பற்றி இழிவாக எழுதி வைத்திருக்கக்கூடிய எழுத்துக்களின் மீதும், இந்த மக்களை பற்றி கொச்சைப்படுத்தப்பட்ட இதுவரையிலான பண்பாட்டு அடையாளங்களின் மீதும் ஒரு மறு பார்வையை, ஒரு மறு வாசிப்பை அவர் முதலாவதாக நிகழ்த்தி காட்டினார். அதன் அடிப்படையில் இந்த மக்கள் மீது எழுதப்பட்டிருக்கக்கூடிய இழிவுகள் என்பது செயற்கையானவை, பொய்யானவை, இட்டுக்கட்டப்பட்டவை என்கிற முடிவினை அவர் தக்க சான்றுகளோடு, தர்க்கபூர்வமான ஆதாரங்களோடு இலக்கிய திறனாய்வுகளாக தமிழ் இலக்கிய உலகத்திற்கு முன்வைத்தார். ஏறக்குறைய தமிழ் திறனாய்வு உலகம் எத்தனையோ அறிஞர்களை கண்டிருக்கிறது, எத்தனையோ மகத்தான ஆய்வாளர்களை கண்டிருக்கிறது. நாம் அவர்களை குறைத்து மதிப்பிட முடியாது. ஆனால் ராஜ் கௌதமனுடைய இந்த ஆய்வு கிட்டத்தட்ட இதுவரையிலும் இல்லாத வகையில் ஒடுக்கப்பட்டோருடைய நோக்கில் சமூகத்தை மேலிருந்து பார்ப்பதற்கு மாறாக, இந்த சமூகத்தின் ஆக கட்டக்கடைசியில் இருக்கக்கூடிய மக்களுடைய பார்வையிலிருந்து வாசித்து பார்க்கக்கூடிய ஒரு வரலாற்று மறுமுயற்சியை திரு ராஜ் கௌதமன் அவர்கள் தன்னுடைய எழுத்தின் மூலம் நிறுவி காட்டினார். இது ஒன்று. இரண்டாவதாக அவர் செய்த சங்க இலக்கிய ஆய்வுகள். அவர் சங்க இலக்கியங்கள் பற்றியான ஆய்வை செய்த போது அதிலே ஒரு மிக முக்கியமான பாய்ச்சலை நிகழ்த்தினார். என்ன வகையான பாய்ச்சல் என்று சொன்னால், நண்பர் ரகுபதி அவர்கள் குறிப்பிட்டதைப் போல இந்த சமூகத்தினுடைய இந்த மக்கள், இந்த பூர்வகுடி மக்களுடைய தோற்றம், தொடக்கம் என்னவாக இருந்தது, அப்படி இருந்த அவர்கள் எப்படி மெல்ல மெல்ல உடைமை சமூகத்தின் வாயிலாகவும் வைதீக அடையாளங்களின் வாயிலாகவும் இந்த இரண்டும் இணைக்கப்பட்டு எப்படி வீழ்த்தப்பட்டார்கள், தாழ்த்தப்பட்டார்கள் என்பதை சங்க இலக்கிய பணுவல்களை அடிப்படையாக கொண்டு அவர் எழுதி காட்டினார். அவற்றிலே அவர் உருவாக்கிய ஒன்றுதான், இந்த சமூகத்திலே ஆரம்பத்தில் ஒரு இனக்குழு சமூக வாழ்க்கை இருந்தது. அங்கு ஒப்பீட்டளவில் இன்று இருப்பதை காட்டிலும் ஒரு பொதுவுடைமை வாழ்வு சாத்தியப்பட்டிருந்தது என்பதை சங்க இலக்கிய பணுவல்களின் வாயிலாக அவர் எழுதினார். அப்படி அவர் எழுதி காட்டுகிற போதுதான்
பாணர்கள் என்கிற இனக்குழுவினர் பற்றி அவர் எடுத்தாள்கிறார். அழகிய பெரியவன் அவர்கள் குறிப்பிட்டார், பாணர்கள் என்று சொன்னால் அவர்கள் ஏதோ ஏழைகள் என்பது மட்டுமல்ல, அவர்கள் இந்த சமூகத்திலே இருந்த பல்வேறு அரசுகளை, குறு அரசுகளை, சிற்றரசுகளை நடத்தியவர்களாகவும் வரலாற்றில் இருந்திருக்கிறார்கள். நாம் இலக்கியங்களை மறுவாசிப்பு செய்கிற போது அது ஏற்கனவே சொல்லப்பட்ட முறையிலேயே படிக்க வேண்டும் என்கிற எந்த அவசியமும் இல்லை. அவற்றை நாம் கிட்டத்தட்ட திட்டவட்டமான பார்வையில் மிக கூர்மையான கேள்விகள் எழுப்பி அவற்றிலே இடையீடுகள் செய்து அவற்றுக்கு ஏற்கனவே கொடுத்திருக்கக்கூடிய வாசிப்புகளை உடைத்து சொற்களை தலைகீழாக்கி அவற்றிலே ஒரு புதிய வாசிப்பை, அதன் வாயிலாக ஒரு புதிய அர்த்தத்தை, அதன் வாயிலாக ஒரு புதிய வரலாற்றை, எதுவுமற்றவர்கள் என்று சொல்லப்பட்ட இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லாம் இருந்தவர்களாக இருந்தார்கள். அவர்கள் வரலாற்றில் எல்லாம் இருந்தவர்கள் அல்ல, மாறாக எல்லாம் இருந்தவர்கள் இல்லாமல் ஆக்கப்பட்டார்கள் என்று ஒரு வரலாற்றை தான் நாம் சொல்ல வேண்டும் என்கிற ஒரு மகத்தான திறனாய்வு வாசிப்பை திரு ராஜகௌதமன் அவர்கள் தன்னுடைய வாசிப்பின் வாயிலாக இங்கே முன்வைத்தார். அவர்கள் ஏதுவுமற்றவர்கள் என்பது பொய், அது ஏதுவுமற்றவர்களாக ஆக்கப்பட்டார்கள் என்பதே மெய். அந்த வேரினை, அந்த மூலாதாரத்தினை ராஜகௌதமன் அவர்கள் தன்னுடைய ஆய்வின் மூலம் கண்டடைய ஆரம்பித்தார். இதுதான் இன்றைக்கு நாம் இந்த சமூகத்தின் மீது செய்ய வேண்டிய ஆய்வு. இவர்கள் எதுவுமற்றவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய பொய்யை நாம் தொடர்ந்து எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது, மறுக்க வேண்டியது இருக்கிறது. இந்த வகையில் நான் ராஜகௌதமனை பற்றி சொல்லுகிற போது எனக்கு தோன்றக்கூடிய இன்னொரு மிக முக்கியமான தமிழ் சிந்தனையாளர் உங்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் பண்டிதர் அயோத்திதாசர். அயோத்திதாச பண்டிதருடைய வாசிப்பு என்பது கடந்த 30 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வரலாற்றை வாசிப்பதிலே மிகப்பெரிய பாய்ச்சலை, ஒரு புதிய கண்ணோட்டத்தை கொடுத்திருக்கிறது. அயோத்திதாச பண்டிதர் வரலாற்றை பற்றி மிக முக்கியமான எழுத்துக்களை வழங்கினார். அப்படி அவர் எழுதியதிலே மிக முக்கியமான ஒரு பிரதியை உங்களிடையே நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். அந்த பிரதியினுடைய பெயர் இந்திரர் தேச சரித்திரம். இந்திரர் தேச சரித்திரம் என்பது என்ன? இந்தியாவின் சரித்திரம். இந்தியா என்பது என்ன? சிந்து நதியின் அடிப்படையிலே இந்த பெயர் வந்தது என்று சொல்லுகிறார்கள். அல்ல, இந்திரர் என்று அழைக்கப்பட்ட, ஐந்திரனாக இருந்து இந்திரன் என்று பின்னால் மருவி அழைக்கப்பட்ட புத்தனுடைய தேசம் இது. அந்த வகையிலே புத்த மதத்தை ஒரு காலத்தில் பின்பற்றிய இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தவர்களுடைய தேசம் இது என்கிற ஒரு வரலாற்று வரைவை தன்னுடைய இந்திரர் தேச சரித்திரம் என்கிற நூலிலே அயோத்திதாச பண்டிதர் அவர்கள் முன்வைத்தார். கிட்டத்தட்ட அவர் அதிலே 3 கட்டங்களை வைக்கிறார். இந்த சமூகம் தொடக்க நிலையிலே எப்படி இருந்தது? காரல் மார்க்ஸ் அவர்கள் குறிப்பிடுவதைப் போல ஒரு ஆதி பொதுவுடைமை சமூகம் என்பதைப் போல சாதி வேதமற்ற சமூகமாக இது இருந்தது. சாதி வேதமற்ற சமூகத்துக்கான அறத்தை வகுத்தளித்ததாக பௌத்த சமயம் இருந்தது. இடைக்காலத்திலே அவற்றின் மீது பொறாமை கொண்ட கல்லா குடியினருடைய உதவியினோடு வந்த வேச பிராமணர்கள் என்று சொல்லப்படக்கூடிய வேதகாரர்கள் அந்த பௌத்தத்தினுடைய அடையாளங்களை தான் எடுத்துக்கொண்டு, தான் உள்வாங்கிக் கொண்டு, நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் எதுவும் அல்லாதவர்கள் அல்ல, வெளியிலிருந்து வந்தவர்கள் தான் எதுவுமற்றவர்கள். அவர்கள் இவர்களிடமிருந்து அடையாளங்களை பறித்துக் கொண்டார்கள், அவற்றை தங்களுடையவையாக ஆக்கிக் கொண்டார்கள். அது தங்களுடையவையே என்று எண்ணும்படியான கதைகளை உருவாக்கினார்கள், பாடல்களை உருவாக்கினார்கள், புராணங்களை உருவாக்கினார்கள். ஒரு கட்டத்தில் அது இந்த சமூகத்தால் நம்ப தொடங்கப்பட்டது. அந்த நம்பிக்கைக்கு எதிரான போராட்டத்தை அயோத்திதாச பண்டிதர் தொடங்கி இன்றைக்கு தமிழில் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய எண்ணற்ற எழுத்தாளர்கள் எத்தனையோ பெயர்களை சொல்ல முடியும், நேரம் கருதி என்னால் சொல்ல முடியவில்லை. தலித் இலக்கியம் என்பது 90களிலே உருவானது என்பதனால் நீங்கள் ஏதோ ஒடுக்கப்பட்ட மக்கள் 90கள் வரையிலே கல்வியே பயிலாதவர்கள் என்கிற கருத்தை நீங்கள் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கென்று கல்வி இருந்தது. அந்த கல்வியின் வாயிலாக இந்த சமூகத்திற்கு மேலான அறத்தை வகுத்து கொடுத்த பாவலர்களாக, சான்றோர்களாக, கவியரசர்களாக,
போர் வீரர்களாக, அரசர்களாக இருந்து பல பங்களிப்புகளை அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். நான் அதிகம் செல்ல கூட போகவில்லை. 19ஆம் நூற்றாண்டு வரையில வள்ளுவரையும், நமக்கு குறளை வழங்கிய திருவள்ளுவரையும், தமிழ் மகள் ஔவையையும் எந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்று கதைகளும் பணுவல்களும் இருக்கின்றன. நீங்கள் சொல்லுங்கள். அவர்கள் 2 பேரையும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களாகவே கதைகளும் பணுவல்களும் பறைச்சாற்றுகின்றன. என்று சொன்னால் அவர்கள் பிரிவினைவாதிகளா? அவர்கள் உருவாக்கிய அற நீதி கருத்துக்கள் தான் இந்த சமூகத்தை வழிநடத்தக்கூடிய கருத்துக்களாக இருக்கின்றன. இன்றைக்கு தமிழிலே எண்ணற்ற புலவர்கள் நூல்கள் இருந்தாலும் கூட அனைவராலும் ஒத்துக்கொள்ளப்படக்கூடிய ஒரு பொது நூலாக வள்ளுவருடைய குறளையே நாம் முன்வைக்கிறோம். எனவே நண்பர்களே, இவர்களுக்கு கல்வியோடு ஒரு தொடர்பு இருந்தது. இவர்கள் அறிவை உருவாக்குவதிலே, இந்த சமூகத்தில் பங்களிப்புகளை வழங்குவதிலே பங்காற்றி இருக்கிறார்கள். அவை மறைக்கப்பட்டிருக்கிறது. அவற்றை மீட்கப்படக்கூடிய ஒரு மகத்தான போராட்டத்தை நாம் செய்ய வேண்டியது இருக்கிறது. அப்போதுதான் இந்த மக்களுக்கு ஒரு உளவியல் ரீதியான தெம்பை வழங்க முடியும். இந்த மக்களுக்கு வெறும் அரசியல் ஆதரவு போதாது. இந்த மக்களுக்கு பண்பாட்டு ஆதரவும் உளவியல் ரீதியான தெம்பும் தேவைப்படுகிறது. அவற்றை இந்த இலக்கியங்களும் இந்த பண்பாட்டு அடையாளங்களும் தான் உருவாக்கி தர முடியும் என்பதுதான். கிட்டத்தட்ட பூர்வத்தில் ஜாதி பேதமற்றவர்களாக இருந்த இந்த மக்கள் இடையிலே ஜாதி பேதத்தால் பிணைக்கப்பட்டு இன்றைக்கு அவர்கள் கீழானவர்கள் என்பது போலவே ஒரு கதை உருவாக்கப்பட்டு விட்டது. இவற்றை நாம் வரலாற்றை கவனமாக வாசித்து பார்ப்பதன் மூலம் திரும்பி எழுத முடியும், மாற்ற முடியும் என்கிற நம்பிக்கையை நீங்கள் கொள்ள வேண்டும். அத்தகைய நம்பிக்கையை இத்தகைய இலக்கிய விழாக்கள் உருவாக்க வேண்டும், உருவாக்க முடியும். நண்பர்களே, இந்த வகையிலே பார்க்கிற போது இவர்களுக்கு எதுவும் இல்லை என்கிற வரலாற்றுக்கு மாறாக 19ஆம் நூற்றாண்டின் இறுதியிலும் 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்திலும் அயோத்திதாச பண்டிதர் என்பவருடைய திறனாய்வு முறை என்பது இவர்கள் எதுவும் மற்றவர்கள் அல்ல, இவர்கள் எல்லாம் கொண்டிருந்தவர்கள் என்கிற ஒரு வரலாற்றை உருவாக்கினார்களோ, கிட்டத்தட்ட அதற்கு இணையான ஒரு வாசிப்பை 20ஆம் நூற்றாண்டின் இறுதியிலும் இந்த 21ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்திலும் தமிழ் இலக்கிய பரப்பை பணுவல்களை அடிப்படையாக கொண்டு ராஜகௌதமன் அவர்கள் நிறுவி காட்டியிருக்கிறார். மற்ற எழுத்தாளர்களுடைய எழுத்துக்களும் நாவல்களும் சிறுகதைகளும் கவிதைகளும் பாடல்களும் உரைகளும் எண்ணற்றவையாக இங்கு பரவி கிடக்கின்றன. நண்பர்களே, வரலாற்றை இந்த 2 பேருக்கு இடையிலே நான் சொல்லுவதற்கு மிக முக்கியமான காரணம் இருக்கிறது. ஏனென்றால் ஒடுக்கப்பட்டவர்களின் வரலாற்று வீழ்ச்சியினுடைய வரலாறாக இருக்க முடியாது. அது தொடர்ந்து அவர்களை ஏதோ ஒரு விதத்தில் அவர்களை பண்பாட்டு தளத்திலே மலர்ச்சி அடைவதற்கான ஒரு வாசிப்பாக இருக்க முடியும். அத்தகைய வாசிப்பை நிகழ்த்தியவர்கள் இந்த 2 பெருமகன்கள். அவர்களுடைய உரைகள், அவர்களுடைய நூல்கள் மிக முக்கியமானவையாக இருக்கின்றன. கிட்டத்தட்ட திறனாய்வு என்று சொன்னாலே அது ஏதோ மேற்கோள்களை காட்டி அல்லது அடிக்குறிப்புகளை காட்டி எழுதுவதுதான். அது ரொம்ப ட்ரையானது ஆராய்ச்சிங்கிறது அப்படின்ற ஒரு கருத்து தான் இருந்தது. முதல் முறையாக இவர்களுடைய எழுத்துத்தான் வரலாற்றை எழுதுவதற்கு, தொடர் அழகிய பெரியவன் அவர்கள் குறிப்பிட்டது போல, வரலாற்றை எழுதுவதற்கு ஒருவனுக்கு தகவல் அறிவு மட்டும் போதாது, தர்க்க அறிவு மட்டும் போதாது. தீண்டாமையின் தோற்றுவாய் தீண்டப்படாதவர்கள் யார் என்ற நூலிலே பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் குறிப்பிட்டார். வரலாற்றை எழுதக்கூடிய ஒரு வரலாற்று ஆசிரியனுக்கு ஒரு நுட்பமான புனைவு மனம் வேண்டும். ஒரு நல்ல புனைவு மனம் இல்லாதவன் ஒரு சிறந்த வரலாற்று நூலை எழுதிவிட முடியாது என்று குறிப்பிட்டார். ஏறக்குறைய அந்த கருத்தின் அடிப்படையில் பார்த்தால் புனைவு என்பதற்கும் விமர்சனம் என்பதற்கும் ஆராய்ச்சி என்பதற்கும் எந்த இடைவெளியும் இல்லாமல் ஒரு புனைவு மனத்தோடு விமர்சனத்தை, ஆராய்ச்சியை எழுதி பார்த்தவர்தான் ராஜகௌதமன் அவர்கள். தன்னுடைய தீர்க்கமான புனைவு மனத்தின்
ஒரு பரந்த விரிந்த அறிவோடு வரலாற்றை இந்திரர் தேச சரித்திரம் என்கிற நூலின் மூலம் எழுதி காட்டியவர்தான் அயோத்திதாச பண்டிதர். எனவே புனைவுக்கும் ஆராய்ச்சிக்குமான இடைவெளியும் கூட நாம் குறைத்து வரலாற்றில் எல்லா இடங்களிலிருந்தும் நாம் நமக்கான தர்க்கங்களை தரவுகளை எடுத்து அதன் மீதான ஒரு புதிய வாசிப்பை நிகழ்த்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த வாய்ப்பிற்கு இந்த ஏற்பாட்டாளர்களுக்கும் கேட்ட நண்பர்களுக்கும் நன்றி சொல்லி நிறைவு செய்து கொள்கிறேன். வணக்கம், நன்றி.